ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Logi vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ரோஸ் பெட்டல் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு புல்லியன் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு ரோஸ் பெட்டல் வந்து பண்ணலாம், ஒரு ரோஸ் ஃப்ளவர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோ கலர் அண்ட் இது வந்து ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். டபுள் கலரில் சென்டரில் வந்து ஒரு ரோஸ் பெட்டலில் வந்து சென்டரில் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதை சுற்றி அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சூயிங் நீடில் தான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் சூயிங் நீடில் அண்ட் தென் சிசர். ஸோ இந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டயக்ராமில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சென்டரில் வந்து அந்த பட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பீடு வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லேயர், அதுக்கப்புறம் 5 லேயர், அதுக்கப்புறம் 7 லேயர் வரும். 7 பெட்டல்ஸ் வரும். ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்கன்னா 3 பெட்டல்ஸ் வரும். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் ஆஃப் ரோஸஸ் வரும். அண்ட் தென் தேர்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா 7 பெட்டல்ஸ் வரும். ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பெட்டல்ஸ் கொண்டு வரணும். 3 பெட்டல்ஸ் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு புல்லியன் நாட் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த பீடை சுற்றி இங்கேருந்து இங்கே வந்து புல்லியன் நாட் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேக் சைட், இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டிருக்கிறோம்ல, ஸோ இதுக்கு பேக் சைடு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இங்கேருந்து இங்கே. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் புல்லியன் நாட் ஸ்டிச். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல் இருக்குல்ல, செகண்ட் பெட்டல் போட்டிருக்கிறோம்ல, இதுக்கு சென்டர் பாயிண்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இங்கேருந்து இப்படி உள் பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டோம்ல, அதுக்கு உள் பக்கத்தில் வந்து கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லேயர். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கணும். 5 பெட்டல்ஸுங்கிறப்ப இங்கேருந்து நம்ம எடுக்கலாம். இங்கேருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து பெருசாக வந்து புல்லியன் நாட்ஸ் வந்து போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல் போட்டோம்ல, ஸோ இதுக்கு இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல் இருக்குல்ல, இந்த பெட்டலுக்கு இங்கேருந்து இங்கே 3 வந்துருச்சு. 3 பெட்டல்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 2 பெட்டல். அடுத்தது இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து 4th பெட்டல். 5th பெட்டல் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு பெட்டல் எங்கே போதோ அதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு பெட்டல் எங்கே இருக்குதோ அதுக்கு உள் பக்கத்தில் போய் முடிக்கிற மாதிரி வரும். அப்போ தான் வந்து அந்த ரோஸ் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நம்ம லாஸ்ட்டு பெட்டல் போடுறப்ப மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டிருந்தோம்ல, அதுக்கு உள் பக்கத்தில் போய் நம்ம முடிப்போம். ஸோ அது வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நான் வந்து இந்த ஒவ்வொரு கர்வ் போட்டிருக்கிறதுல நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு புல்லியன் நாட் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? இது வந்து 2 லேயர் தான் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு லேயர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இங்கேருந்து இங்கே வரும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். 3, 4, 5, 6, 7th பெட்டல் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் உள்ளே போய் முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து புல்லியன் நாட் ஸ்டிச்சஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நீடில் வந்து இங்கேருந்து வெளியில் எடுக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் த்ரெட்டு தான் வந்து கொடுக்குறேன் அந்த ரோஸ் பெட்டலோட சென்டர் பார்ட்டுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு பீட் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எங்கே வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்திங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து உள்ளே விடணும். நீடில் வந்து உள்ளே விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில் எடுக்கணும். இப்போ வந்து நீடில் வந்து டர்ன் பண்ணணும். இது வந்து கம்மி டர்ன்ஸ் கூட பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நான் வந்து 9 டர்ன்ஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கே வந்து நீடில் எடுத்தீங்களோ அங்கே வந்து நீடில் வந்து உள்ளே விடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். இதுக்கு நாட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு எப்படி நாட் போடுவீங்களோ அதே மெத்தட் தான். ஃப்ரேமை திருப்பி நம்ம வந்து நாட் போடுவோம்.
ஸோ இப்போ ஃப்ரேமை திருப்பி நாட் போட போகிறேன். நான் வந்து ஃப்ரேம் வந்து தலைகீழாக வச்சுருக்கிறேன். ஸோ நீடில் வந்து ஒரு டைம் 2 டைம் சுற்றிட்டு இப்படி நீடில் வந்து வெளியில் இழுத்திங்கன்னா இந்த நாட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாட் விழுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து புல்லியன் நாட் ஸ்டிச்சில் வந்து நாட் போடுறது. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் வந்து இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து த்ரெட் எடுப்போன்னா இங்கேருந்து இந்த ஃப்ளவரோட இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்து நம்ம வந்து இப்படி கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீடில் வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வரணும். ஸோ அப்போ வந்து பெட்டல் வந்து நம்ம இங்கேருந்து நீடில் வந்து உள்ளே விட்டு எங்கே வந்து த்ரெட்டு வெளியில் எடுத்துருக்குறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து நீடில் வந்து வெளியில் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பெட்டல் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி வரும். இப்போ வந்து டேர்ன்ஸ் வந்து கொடுக்கணும். டேர்ன்ஸ் வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு 10 டேர்ன்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். 1 2 3 4 8 9 10 டேர்ன்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ஸ்ப்ரிங் கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீடில் வந்து ட்விஸ்ட் பண்ணி அப்படியே மெதுவாக வெளியில் எடுக்கணும். பார்த்து மெதுவாக இல்லைங்க, இல்லாட்டி சிக்கு விழுந்துடும். ஸோ வந்து ஒரு புல்லியன் நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு பெட்டல். நெக்ஸ்ட்டு எங்கே வந்து த்ரெட் எடுத்திங்களோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விடணும். ஸோ இங்கே தான் த்ரெட் எடுத்தேன், இதுக்குள்ளே வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டல், ஃபஸ்ட் லேயரில் வந்து ஃபஸ்ட் பெட்டல். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டலுக்கு பேக் சைட்லேருந்து நம்ம நீடில் வெளியில் எடுப்போம். இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் வரணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் வந்து எவ்வளோ டேர்ன் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேர்ன்ஸ் வந்து இந்த செகண்ட் பெட்டலையும் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து எல்லா பெட்டலும் வந்து ஒரே சைஸில் வந்து வரும். ஃபஸ்ட் பெட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பெட்டல் வந்து நான் இங்கே இந்த ஃபஸ்ட் பெட்டல் போட்டிருக்குறேன்ல அதுக்கு பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி வரணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து த்ரெட்டு நீடில் வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுப்போம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் வந்து எவ்வளோ டர்ன்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதே டர்ன்ஸ் தான் வந்து இங்கே கொடுப்பேன். 10 டர்ன்ஸ் பண்ணியிருந்தேன். 1 2 3 4 7 8 9 10 டர்ன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய ரோசஸாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் லாங் த்ரெட்டாக தான் எடுக்கணும். கொண்டு வந்துட்டு எங்கே வந்து நீடில் எடுத்தீங்களோ அங்கேயே வந்து உள்ளே விடணும். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் பெட்டல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பெட்டல் வந்து இங்கேருந்து இந்த ஃபஸ்ட் பெட்டலுக்கு உள் பக்கத்தில் வந்து கொண்டு வரணும். இந்த செகண்ட் பெட்டல் பேக் சைட்லேருந்து உள் பக்கத்துலேருந்து நீடில் விட்டு எங்கே த்ரெட்டு வெளியில் எடுத்துருக்கீங்களோ அங்கே வந்து நீடில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி 10 டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்த பெட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்து த்ரெட் எடுத்தோமோ அங்கேயே வந்து உள்ளே விடணும். நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்டலுக்கு உள் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்தோம். ஸோ அங்கேயே வந்து நம்ம வந்து நீடில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சிக்கு விழுந்துருச்சு. அதுதான் கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி வந்து சிக்கு விழுந்துடும். இப்போ வந்து ஒரு லேயர் ஆஃப் ரோஸ் பெட்டல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது 1 2 3 3 பெட்டல் வந்து போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுறப்போ 5 பெட்டல் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த தேர்ட் பெட்டல் போட்டிருக்கிறீங்களா அதுக்கு பேக் சைட்லேருந்து த்ரெட்டு வந்து வெளியில் எடுக்கிறேன்.
இப்போ வந்து 5 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து வரும். சாரி, இப்போ வந்து 5 பெட்டல்ஸ் வந்து வரும், அதாவது செகண்ட் லேயரில். ஸோ இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பெட்டல் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கூட்டிக்கணும், சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கணும். அப்போது வந்து சைஸ் பெருசு பண்ணால் நீடிலோட டேர்ன்ஸும் வந்து அதிகப்படுத்திக்கணும்னு அர்த்தம். இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இது வரைக்குங்கிறப்ப கொஞ்சம் தள்ளி எங்கே வந்து த்ரெட் வெளியில் எடுத்திங்களா அங்கே வந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து டேர்ன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும். 1 2 3 நான் வந்து ஒரு 12 டேர்ன்ஸ் கொடுக்கலான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 10 டேர்ன்ஸ் கொடுத்துறேன். இப்போ வந்து 12 டேர்ன்ஸ் கொடுப்பேன். 4 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 டேர்ன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீடில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கேருந்து இங்கே வரும். எங்கே வந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுத்தீங்களோ அங்கே வந்து உள்ளே விடணும். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பெட்டலோட பேக் சைட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இது எவ்வளோ சைஸில் இருந்துச்சோ, அதாவது இது எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அடுத்த பெட்டலும் அந்த லென்த்துக்கு தான் நீங்கள் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சேம் அதே 12 டர்ன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டர்ன்ஸ் பண்ணியாச்சு. வந்து நீடில் வந்து மெதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பெட்டல், இதுக்கு பேக் சைட். இப்போ தேர்ட் பெட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பெட்டல் வந்து தேர்ட் பெட்டலுக்கு பேக் சைடில் இருந்து எடுக்கணும். கொஞ்சம் தள்ளி எங்கே வந்து நீங்கள் வந்து த்ரெட்டு எடுத்துருக்கீங்களோ அங்கே வந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ வந்து டர்ன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் பெட்டல் வந்து இந்த ஃபோர்த்து பெட்டலுக்கு பேக் சைட்லேருந்து த்ரெட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம இங்கே தானே போட்டுக்கிறோம், இதுக்கு உள் பக்கத்துலேருந்து நம்ம வந்து த்ரெட்டு வந்து இப்போ வந்து வெளியில் எடுப்போம். இப்போ வந்து டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த தேர்ட் லேயர் ஆஃப் பெட்டல் வந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி நான் வந்து பெட்டல்ஸ் வந்து நீடில் வந்து விட்டுருக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து த்ரெட் வந்து டேர்ன் பண்ணுற கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து தேர்ட் லேயரில், ஸோ தேர்ட் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ 14 டேர்ன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் 14 டர்ன்ஸ் வந்து கொடுத்து நான் வந்து நீடில் வந்து வெளியில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம நீடில் வந்து எடுத்தோமோ அங்கேயே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து தேர்ட் லேயரில் ஃபஸ்ட் பெட்டல்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு பேக் சைட்லேருந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பேக் சைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கேருந்து இது வரைக்கும் வரும். ஸோ இதே மாதிரி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 6th பெட்டல் வந்து போட்டுட்ருக்கிறேன் 3rd லேயரில். ஸோ வந்து 7th பெட்டல் வந்துட்டு 7th பெட்டல் வந்து 6th பெட்டலுக்கு பேக் சைட்லேருந்து த்ரெட் வெளியில் எடுத்துருக்கிறேன். இப்போ நீடில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து இப்போ வந்து த்ரெட்டு வந்து நீடில் வந்து வெளியில் எடுப்போம். ஃபஸ்ட்டு பெட்டல்லேருந்து உள் பக்கத்துலேருந்து நம்ம வந்து உள்ள வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள், இப்படி வெளியில் எடுக்கணும். ஓகேவா? வெளியில் எடுத்து இப்போ வந்து டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து வெளியில் எடுத்தாச்சு நீடில். இப்போ வந்து நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அங்கேயே வந்து உள்ளே விடுறோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவரு புல்லியன் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து ஏதாவது நீங்கள் கேப் இருந்துச்சுன்னா இதை பீடு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ரோஸ் ஃபார்மேஷன் வந்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் டபுள் கலரில் வந்து பண்ணியிருக்கிறேன். சென்டரில் வந்து ரெட் கலரும் சுற்றி வந்து எல்லோ கலரில் வந்து ரோஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைனும் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கோ இல்லை அந்த சின்ன பொண்ணுங்களோட பட்டுப்பாவோட சட்டைக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அதற்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.